தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். அதாவது நமக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும். ஒருத்தனுக்கு மீனை பிடிச்சு கொடுக்குறவனை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறவன் தான் ஒரு சிறந்த தலைவன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன காரணம்? எனக்கு எப்போதுமே கொண்டு வந்து எல்லாத்தையும் ஒருத்தையும் சும்மா கொடுத்துட்டே இருந்தானா அவன் கொடுக்குற வரைக்கும் நான் எதிர்பார்த்துட்டே உட்காந்துருக்கணும். அவன் கொடுக்கல அந்த மீனை அப்படின்னா எனக்கு பிடிக்கவே தெரியாது, நான் பசியோட தான் உட்காந்துருக்கணும். ஆனால் நல்ல தலைவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா நமக்கு ஒரு வழிகாட்டலாக இருப்பான். அவனை பின்பற்றி நம்ம வாழணும், அவனுக்கு பின்னாடியும் நம்ம வாழணும், அவனோட மறைவுக்கு அப்புறமும் அதே மாதிரி நம்ம வாழணுன்ற அளவுக்கு நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுப்பான். அவன் தான் தலைவன். ஸோ அப்படிப்பட்ட தலைவனாக நம்ம சீமான் அண்ணன் பல விஷயங்களை பேசியிருக்கார். அது என்ன அப்படின்றத பார்ப்போம். அதாவது இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட், அதாவது திராவிட கட்சிகள் ஆட்சி புரியும் போது எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்தாங்க. டிவி, மிக்சி, கிரைண்டர், டேப் கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க, 1000 ரூபா, 5000 ரூபா, 8000 ரூபா, இப்படி எல்லாத்தையும் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி இலவசமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களே. இந்த இலவசம் அப்படின்றது இந்த கவர்மெண்ட் எப்படி தராங்க? அவங்க வீட்டு சொத்து பத்திரம் ஏதாவது விற்று அவங்களோட வீடு, இடம், ஆஃபீஸ் என்னென்னமோ வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே நிறைய இடத்த வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய இடங்கள்லாம் வச்சுருக்காங்களே, அதெல்லாம் விற்று அவங்க சொத்தெல்லாம் விற்று நமக்கு இலவசமாக தராங்களா? கண்டிப்பாக கிடையாது. எப்படி தராங்க? நம்ம நாட்டு மேலே நம்ம தமிழ்நாட்டு மேலே கடன் வாங்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கடன் கொடுங்க, எங்களுக்கு இந்த தேவை இருக்குது அப்படின்னு கடன் வாங்குறாங்க. அந்த கடனை வாங்கிட்டு அந்த கடனுக்கு வட்டி மட்டும்தான் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த வட்டி கட்டுறாங்க, இந்த கடனை வாங்குறாங்க, இதெல்லாம் எங்கே அவங்க எப்படி திருப்பி ரிட்டர்ன் கொடுக்க முடியும் அப்படின்னா நம்மக்கிட்ட, இந்த மக்களாகிய நம்மக்கிட்ட வரியை ஜாஸ்தி பண்ணுறாங்க. ஸோ வரியை ஜாஸ்தி பண்ணி ஒவ்வொரு பொருளுக்கும் வரியை போட்டு நாம் அதை காசை திருப்பி அவங்களுக்கு வரியாக கொடுத்துட்ருக்கோம். அதாவது இலவசம் அப்படின்னு நமக்கு தேவையில்லாத குப்பைகளை நம்மக்கிட்ட தள்ளி விட்டுட்டு நமக்கு வரின்ற பேரில் நம்மளோட ரத்தத்தை உறிஞ்சிட்ருக்காங்க. அதுவும் அண்ணன் அழகாக சொல்கிறாரு. இப்போ ஒரு மிக்சி கொடுக்குறாங்க, கிரைண்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு கம்பெனிக்கிட்ட டெண்டர் எடுத்து எனக்கு இத்தனை 1000 இவ்வளோ லட்சத்தில் எனக்கு வேணும் பொருட்கள் அப்படின்னு வாங்குறாங்க. ஆனால் தரமாக கொடுக்குறாங்களா? எத்தனை பேர் நம்ம பார்த்துருப்போம். அந்த சைக்கிள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க கொடுத்த சைக்கிள் கொஞ்ச நாள் தான் ஓடுது, அதுக்கப்புறம் ஓடாமல் பிள்ளைங்களாம் உருட்டிட்டு போகிறதையும், எல்லாம் சீக்கிரமாக மோட்ரு போயிடுச்சு, அது சும்மா தான் கிடக்குது அப்படின்றது நம்மளே பார்த்துருக்கோம். ஏன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பண்ணும்போது தரம் கம்மியாக இருக்குது. சரி, கவர்மெண்ட் டெண்டர் கொடுத்துச்சு, நம்ம இதை பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுறாங்களே தவிர அந்த அவங்களுக்கு என்ன கவர்மெண்ட் என்ன சொல்லிடுனா, நீ எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டுக்குள்ளே பட்ஜெட்டுக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்போது ஒரு தரமான மோட்ரு கூட அதில் போட மாட்டானுங்க. ஸோ நமக்கு தேவை இல்லாமல் ஒரு விஷயத்தை கொண்டு இலவசன்ற பேரில் கொடுத்துட்டு நாம் ஒரு நாளைக்கும் ஒரு தினக்கூலியாக 200-300 சம்பாதிக்கிறோம், அதில் வட்டியை உங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போது மகளிருக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உரிமை தொகைன்னு 1000 ரூபா கொடுக்குறாங்க இல்லையா. ஆனால் இந்த 1000 ரூபா கொடுக்கறதுனால நம்ம தமிழ்நாட்டு மேலே 950 கோடி, அதாவது இந்த உரிமை தொகைக்கு மட்டுமே 950 கோடி நம்ம கடனில் இருக்கோமா. ஆனால் இப்போ நம்ம ஆசிரியர்கள்லாம் எடுத்தோம், கவர்மெண்ட் டீச்சர்ஸ்லாம் போராடிட்டு இருக்காங்க, எங்களுக்கு சம்பளம் தரல அப்படின்ற மாதிரி. அப்போது அவங்களுக்கு தேவைப்படுறது என்னமோ ஒரு 150 கோடி, அதை கொடுக்காம இங்கே உரிமை தொகை 1000 அப்படின்ற பேரில் 950 ரூபா கோடி கடனில் வச்சுருக்காங்களாம். அதுவே அண்ணன் அவர்கள் நான் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஆட்சிக்கு வந்துட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் முனைப்பாக பண்ணுற மாதிரி, இப்போ ஒரு ஊறுகாய் வியாபாரம் பண்ணுறது, மசாலா பொடி, இல்லைனா அவங்க வீட்டிலே இருந்து தயாரிக்கிற மாதிரி கைவினை பொருட்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து அவங்களையும் செய்ய வைப்பேன். இதனால் அவங்க உழைச்சி சாப்பிட முடியும். யோசிச்சு பாருங்களேன், இப்போது நம்ம ரோட்டில் போயிட்டு ஒரு பொருளை விற்று 10 ரூபா காசை வாங்குறதுக்கும் அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா அப்படின்னு சும்மா காசு கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. உன்னை நான் கையேந்த விட மாட்டேன்னு அண்ணன் சொன்னார் இல்லையா, அதுதான் இப்பவும் சொல்கிறாரு. என் பெண்களுக்கு நீ 1000 ரூபா கொடுக்க வேண்டியாம், என்னோட குல பெண்களுக்கு அவங்களுக்கு நான் தொழில் சொல்லி கொடுப்பேன், அவங்க அதை வச்சு 5000 10,000 சம்பாதிப்பாங்க, அவங்க யார்கிட்டையும் கையேந்த வேண்டாம் அப்படின்றாங்க. நிறைய பெண்கள் இதை அவங்களே சொல்கிறாங்க. இப்போது திராவிட கட்சிகளோட ஆட்சியை பார்த்துட்டு அவங்க நிறைய பெண்கள் சொல்கிற ஆதங்கமே என்ன அப்படின்னா, யாருங்க உங்ககிட்ட கேட்டது, எங்களுக்கு காசு கொடுங்கன்னு யார் கேட்டது? டாஸ்மார்க்கை மூடுங்க, டாஸ்மார்க்கால் எங்கள் குடும்பம் அழியுது, என் புருஷன் வாங்குகிற சம்பளம் நான் வாங்குகிற சம்பளம்னு பொண்டாட்டி புருஷன் வீட்டில் இருக்க எல்லா காசையும் எடுத்துகிட்டு போய் குடிக்கிறான். அப்போது எங்களுக்கு நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறன்ற பேரில் இங்கே இப்படி காசு போயிட்டுருக்கு, எங்களுக்கு 1000 ரூபா காசே வேண்டாம், நாங்கள் உழைச்சி சாப்பிட்டுக்கிறோம், இந்த டாஸ்மார்க்கை நீங்கள் மூடுங்கன்னு எத்தனை பெண்கள் கதறிட்டு இருக்காங்க. ஸோ அதை அவங்களால மூட முடியுமா? அதை விட்டுட்டு மிக்சி தரேன், கிரைண்டர் தரேன் அப்படின்றாங்க. அந்த மிக்சி கிரைண்டர் தராங்களே, ஆனால் அதுக்கான மின்சாரம் நமக்கு எப்படி இருக்குது? மின்சார தட்டுப்பாடு இருக்குது அண்ட் அதிக கட்டணம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் கட்டணம் எவ்வளோ உயர்த்தியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் நம்மக்கிட்ட மின்சாரம் நம்மளே உற்பத்தி பண்ணுறோம், பத்தாத நிலைமைக்கு பக்கத்து மாநிலங்களில் வாங்குகிறோம். அதில் மட்டுமே 19,500 கோடி முதலீடு பண்ணுறோமா. வெளி மாநிலத்திலேருந்து வாங்கிறதுக்காகவே 19,500 கோடி
முதலீடு பண்ணுறாங்க வெளி மாநிலத்துலேருந்து வாங்குறதுக்கு. இன்னொரு இடத்துலேருந்து வாங்குறதுக்கு பதிலாக நாமளே உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு ஏன் யோசிக்க மாட்டுறாங்க? நீங்கள் வெளியே போய் வாங்கி அதுக்கு ஒரு கணக்கை காமிச்சு நாங்கள் இந்த மாநிலத்துலேருந்து இவ்வளோ வாங்கினோம், எங்களுக்கு இவ்வளோ செலவாச்சு அப்படின்னு சொல்லி அதில் ஒரு கமிஷன் அடிக்கிறாங்களே தவிர நாமளே உற்பத்தி பண்ணுவோம், தரமானதை கொடுப்போம், நம்மளோட தட்டுப்பாடு இல்லாமல் ஒரு மின்சாரம் கொடுப்போம் அப்படின்னு கவர்மெண்ட் யோசிக்குதா அப்படின்னு அண்ணா அழகாக கேட்டிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ மின் கட்டண உயர்வு, சொத்து வரி, பத்திரப்பதிவு கட்டணம், இது எல்லாமே அவ்வளோ உயர்ந்து போயிடுச்சு. நமக்கே தெரியும், எல்லாமே வந்து ஒரு அத்தியாவசியமான தேவையாக இருக்குது. அப்போ நமக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. அவங்க எவ்வளோ டேக்ஸ் ஜாஸ்தி பண்ணாலும் நம்ம கட்டி தான் ஆகணும். அப்போ இந்த டேக்ஸ்லாம் எப்படி ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா, நம்ம பேரில் கடனை வாங்கி நம்மளோட தமிழ்நாடு இவங்க இலவசன்ற பேரில் கொஞ்சம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அந்த காசு திருப்பி எடுக்கிறதுக்கு இப்படி நமக்கு தேவையான விஷயங்களில் அடிப்படையில் கையை வச்சிடுறாங்க. அப்புறம் பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டுறாங்க. இல்லை சாரி, ஓசியில் விட்டுருக்காங்க இல்லையா, அவங்க அப்படி தானே சொல்லுவாங்க. அவங்க லாங்குவேஜில் வந்து பஸ்ஸு ஓசியில் தானே போயிட்டு வரீங்க அப்படின்றாங்க. ஆனால் பஸ்ஸு ஓசியில் நம்ம போயிட்டு வரோம், ஆனால் போக்குவரத்து துறைக்கு 1,00,000 கோடி கடன் இருக்குது அப்படின்றாங்க. அதாவது முதல்ல வந்து பெண்களுக்கு ஃப்ரீயாக நாங்கள் பஸ்ஸு விடுறோம் அப்படின்னாங்க. அப்புறம் இப்போ சொல்லியிருக்காங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஆண்களுக்கும் ஃப்ரீயாக விடுறோம். ஸோ பெண்களுக்கு ஆண்களுக்குன்னு இப்படி எல்லாருமே ஓசி பஸ்லேயே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா எப்படி போக்குவரத்து துறையால் இதை சமாளிக்க முடியும்? ஸோ போக்குவரத்து துறையில் மட்டுமே 1,00,000 கோடி கடனில் இதனால் போயிட்டுருக்கோம். அதாவது இந்த இலவசம் அப்படின்றது நம்மளை உழைப்பிலிருந்து அகற்ற வேலை அப்படின்னு அண்ணன் சொல்கிறாரு. ஸோ இது உண்மை தானே. நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம், இந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது கொண்டு வந்தனால என்ன பயன்? அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஆட்கள் போய் காட்டுலையும் மேட்லேயும் விவசாயம் பண்ணி அவங்க உழைப்பை கொட்டி விவசாயம் பண்ணாங்க, கௌரவமாக வாழ்ந்தாங்க. ஆனால் இந்த 100 நாள் வேலை திட்டம் அவங்கள அப்படியே வேலையிலேருந்து வெளியேற்றிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் ஜாலியாக புல்லெல்லாம் பிடுங்கி போட்டோமா, அதுக்கப்புறம் உட்காந்து கதை பேசி, ஏடி தெரியுமா உனக்கு இந்த வீட்டில் அது நடந்துச்சு, அவங்க வீட்டில் இது நடந்துச்சு, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே 20 பேரை அடைச்சி வச்சுக்கிட்டு அவங்க எப்படி ஜாலியாக உட்காந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி இந்த 100 நாள் வேலை திட்டம்னு சொல்லி இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் உழைப்பை மறக்க வைக்கணும், மக்கள் வந்து உழைப்பை மறக்கணுன்றதுக்காக தான் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி மக்களும் உழைக்காம நல்லா இருக்கே, இது கூட ஜாலியாக போகிறோம், 100 நாளைக்கு இவ்வளோ காசு தராங்க, பெருசாக வேறு சிந்தி வேலை செய்யவே வேண்டாமே அப்படின்ற ஒரு மனநிலை வந்துடும். உழைப்பே இல்லாமல் ஊதியம் தர்றது எப்படி அப்படின்றத நம்ம தோண ஆரம்பிப்போம். உழைக்க மாட்டோம், நமக்கான வருமானம் சரியாக வராது. அதுக்கப்புறம் அப்போ நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, யாராவது சும்மா தர மாட்டாங்களா, இலவசமாக ஏதாவது கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு உழைப்பிலேருந்து வெளியேறின நம்மளை பிச்சைக்காரனாக கையேந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதனால தான் நமக்கு ஏதாவது இலவசமாக கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம ரொம்ப ஆசைப்படுறோம். நாம் உலகத்திற்கே சோறு போட்ட இனம் தமிழ் இனம் அப்படின்றது எவ்வளோ பெருமை வாய்ந்தது. அந்த பெருமையை எல்லாத்தையும் அழித்து நம்மளை பிச்சைக்காரனாக கையேந்த விட்டுருக்கானுங்க. ஆனால் நம்ம எப்படிப்பட்ட இனம், நம்ம எல்லாருக்குமே டெஃபினட்டாக அது தெரியும் இல்லையா? இப்போது எனக்கு தெரியும், எங்கள் தாத்தா வீட்டிலலாம் சமைக்கிறாங்க அப்படின்னா எங்கள் ஆட்சிக்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5 பேருக்கு எப்போதுமே சமைச்சு வைக்கணும். யாராவது வருவாங்க, தாத்தா பார்க்க வருவாங்க, அப்போ வர்றவங்கள சும்மா அனுப்பக்கூடாது, சாப்பாடு போட்டால் அனுப்பணும், வயிறு நிறைஞ்சு தான் போகணும். ஒருத்தங்க நம்ம வீட்டுக்கு வந்தாலே வயிறும் மனசும் நிறைஞ்சு தான் போகணும், சாப்பாடு இல்லைன்னு சொல்லவே கூடாது அப்படின்னு டெஃபினட்டாக உங்களோட நீங்கள் கேட்குற யாராக இருந்தாலும் உங்களோட தாத்தா பாட்டி உங்கள் அப்பா அம்மா அவங்க காலத்தில் கண்டிப்பாக எக்ஸஸாக சாப்பாடு செய்யணும், வர்றவங்களுக்கு சாப்பாடு போட்டு தான் அனுப்பணுன்ற ஒரு மாண்பு இருந்தது. தமிழ் மாண்பே அதுதான். ஸோ அப்படி உலகத்திற்கே சோறு போட்ட இனத்தை இன்னைக்கு 1/2 கிலோ அரிசிக்கு ஐயா கொடுங்கய்யா, இந்த அரிசியை கொடுங்கய்யா, இந்த புழு வச்ச அரிசி புளுத்து போன அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல கொடுங்கய்யா, ஏன்னா எனக்கு உழைக்க வேண்டாம், இப்படி இலவசமாக ஏதாவது கொடுத்துட மாட்டிங்களா அப்படின்னு கையேந்த விட்டுட்டாங்களே அப்படின்னு அண்ணன் கேட்கும்போது வலிக்குது. உண்மைதானே? நாம் எப்படிப்பட்ட ஆட்கள், நம்மளோட இனம் எப்படிப்பட்ட இனம்ன்றதே நம்ம மறந்து போய் பிச்சை எடுத்துட்டு இருக்கோமா? அண்ட் அந்த காலத்துலலாம் திண்ணை வச்ச வீடு கட்டுவாங்க. எதுக்காக? யாரோ ஒருத்தன் ஒரு வழிபோக்க வந்துட்டு போகிறான் அப்படின்னா கூட அவன் போகும்போது நம்ம வீட்டில் இலைப்பாரிட்டு போகட்டும், அவங்க ரொம்ப டயர்டாக இருந்தாலும் இங்கே உட்காந்துட்டு போகட்டும் அப்படின்னு அன்னைக்கு திண்ணை வச்ச வீடு கட்டியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், திண்ணை வச்ச வீடெல்லாம் கட்டி எவனாவது ஒருத்தன் உட்காந்து நம்மக்கிட்ட ஒரு தண்ணியை கேட்பான், நம்மளும் பாவம்னு தண்ணியை கொடுத்தோன்னா நம்மளோட செயின் ஆத்துட்டு போயிடுவானுங்க. கேடு கட்டவனுங்க இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டாங்க. ஸோ சட்ட ஒழுங்குன்றது எவ்வளோ மோசமாக போயிட்டுருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். அதுவும் பெண்கள் அவங்களால எதுவுமே, அவங்க சின்ன பொண்ணு 2 வயசு குழந்தையா இருந்தால் கூட அந்த குழந்தைக்கு கூட இன்னைக்கு சேஃப்டி கிடையாது. 60 வயசு பாட்டியை கூட ரேப் பண்ணுறாங்க. இப்படி நம்மளோட நாடு, இப்படி நம்மளோட இனம் கேவலப்பட்டு அழிஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? தலைமைத்துவம் சரியில்லை. அதாவது நம்மளோட இந்த அரிசி இருக்குல்ல, இப்போ இந்த ரேஷன் அரிசி சொல்கிறோம் இல்லையா, இந்த ரேஷன் அரிசி மூட்டையிலேருந்து இன்னொரு மூட்டைக்கு தான் அப்படியே இந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க, மூட்டையில் தான் இருக்குது. ஆனால் இப்படி மூட்டையிலேருந்து இன்னொரு மூட்டைக்கு எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் சிந்தி செதறும் இல்லையா, அப்படி கொஞ்சமாக சிந்தி செதறினதில் 1950 கோடி ரூபா செலவாகுதான்.
அதாவது அரிசி மூட்டைகள் இருக்குது, அந்த மூட்டை இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது கொஞ்சமாக கொட்டுது இல்லையா, இல்லை நிறைய கொட்டிருச்சும் போல இருக்குது. ஸோ இப்படி ஷிஃப்ட் பண்ணுற அரிசிகள் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகுது, அதில் 1950 கோடி ரூபா நமக்கு நஷ்டமாகுது அப்படின்னு கணக்கு காட்டுறாங்க. அப்போ மக்கள் எவ்வளோ முட்டாளாக இருக்காங்க, நம்மளை இன்னும் அவன் பைத்தியக்காரனாகவே நினச்சிட்டு இருக்கான்ல அப்படின்னு அண்ணன் கேட்குறது உண்மை தானே. அதுவும் நல்லா கட்டி போட்ட மூட்டையாக தான் இருக்கும், ஒன்றும் நம்ம கையால் எடுத்து போடலை, இல்லை ஏதோ ஒரு பக்கெட்டை வச்சு அரிசி அங்கேயும் இங்கேயும் எடுத்து கொட்டி நம்ம வேஸ்ட் பண்ணலை. மூட்டையில் அரிசி இருக்குது, அதை தைச்ச மூட்டையை இன்னொரு இடத்துல வைக்க போகிறதுல இவ்வளோ கோடி நஷ்டம் அப்படின்னு கணக்கு காட்டுறாங்க. இது நம்ம யாருக்காவது தெரியுதா? தெரியல. அதனால தான் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிறாரு, நான் ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னா உங்களுக்கு தரமானதை கொடுப்பேன். இப்போ குறிஞ்சி அங்காடி ஒன்று நடத்தப்படும், அதில் வந்து தேன், கிழங்கு வகைகள் அப்படி எல்லாத்தையுமே நாமளே தரமாக குறைந்த கட்டணத்தில் தருவோம். அடுத்ததாக முல்லை அங்காடி, இதில் பார்த்தோம்னா கறி, பால், தயிர், சீஸ் இப்படி போன்ற எல்லா வகைகளும் தருவோம். அதே மாதிரி மருதம் அங்காடியில் அரிசி, பருப்பு, கத்திரிக்காய் இது எல்லாமே உரிய கட்டணம் இருக்கும், ஆனால் நல்ல ஒரு தரமாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நெய்தல் அங்காடியில் மீன், கருவாடு இது எல்லாத்தையுமே கொடுப்பேன். ஆனால் எல்லாத்தையுமே உனக்கு எதையுமே நான் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டேன், நீயும் ஃப்ரீயாக வாங்குற நிலைமையில இருக்க மாட்டேன், உனக்கு தரமாக கொடுப்பேன், கட்டணத்தோட குறைந்த விலையில் தரமாக கொடுப்பேன் அப்படின்றாங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடுலாம் எவ்வளவோ இருக்கு இல்லையா, ஆனால் அண்ணன் ஆட்சிக்கு வரும்போது மாட்டுக்கழிவு, ஆட்டுக்கழிவு இதை வச்சே நானே வந்துட்டு நல்ல ஒரு தரமான சிலிண்டர் என்னால் கம்மியான ரேட்டுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றாரு. ஸோ அண்ணனை பொறுத்த வரைக்கும் கல்வி, குடிநீர், மருத்துவம் இது 3 மட்டும்தான் நான் தருவேன். இன்றைக்கும் சரி கல்வி நமக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. நிறைய பேர் கேட்பீங்க, கல்வி ஃப்ரீயாக தானே இருக்குது, இது என்ன மறுபடியும் அவர் போய் இலவசமாக கொடுக்க போகிறார்? ஆனால் கல்வி இலவசமாக இருக்குது, தரமாக இருக்கா? தரமாக கிடையாது. ஆட்சியாளர்கள் அதை தரமாக வைக்கவும் மாட்டாங்க. என்ன காரணம்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் தரமாக இருந்துருச்சுன்னா எல்லாருமே கொண்டு வந்து அவங்க பிள்ளைங்களை தரமாக கவர்மெண்ட் ஸ்கூலே இருக்கும்போது நான் எங்கே ப்ரைவேட் ஸ்கூலில் போய் அவ்வளோ காசு கட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கொண்டு வந்து விட்டு ஃப்ரீயாக விட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் எப்படி இந்த பெரிய பெரிய ஆட்கள் அவங்க ஸ்கூலை நடத்த முடியும்? கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா நடக்காத வரைக்கும் தான் ப்ரைவேட் ஸ்கூல் அங்கே ஓடும். அப்போ ப்ரைவேட் ஸ்கூல் இவங்கெல்லாம் நடத்துகிற ப்ரைவேட் ஸ்கூலை ஓட வைக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஒரு மோசம். அங்கே கொண்டு போய் பிள்ளைங்களை விட்டிங்கன்னா தருதலையாக போயிடும், அங்கே படிக்க மாட்டாங்க, அங்கே ஒன்றுமே ப்ராப்பராக இல்லை அப்படின்ற ஒரு கட்டமைப்பு இருக்கிற வரைக்கும் தான் இந்த ப்ரைவேட் ஸ்கூல் ஓடும் இல்லையா. அதனால் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை வந்து அவங்க தரமாக கொண்டு வர மாட்டாங்க. ஆனால் அண்ணன் வந்தார்னா நான் இந்த பள்ளிக்கூடங்களில் அவ்வளோ தரமாக கொண்டு வருவேன். அதனால் பள்ளிக்கூடமாகட்டும், அதனால் கல்வி, மருத்துவம், குடிநீர் இது எல்லாத்தையும் நான் இலவசமாக, இது 3 மட்டும் இலவசமாக கொடுப்பேன், மற்ற எல்லாத்துக்குமே உன்னை கையேந்த விடாத நிலைமைக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு இருக்காரு. ஸோ தயவு செஞ்சு இதை கேட்குறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் பெரியவங்க ஒரு 50-60 ஏஜில் இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் யாருக்கு ஓட்டு போடுவோம்னா நாங்கள் காலங்காலமாக இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுறோம் அப்படின்றாங்க. ஒரு சிலர் எங்களுக்கு யார் இலவசம் ஜாஸ்தியாக தராங்களோ நாங்கள் அவங்களுக்கு போடுவோம், எங்களுக்கு யார் காசு தராங்களோ நாங்கள் அவங்களுக்கு போடுவோம் அப்படின்றாங்க இல்லையா. அப்படிப்பட்ட நபர்கள் கிட்ட தயவு செஞ்சு சொல்லுங்க, அந்த காசுன்றது உங்களுக்கு யாரும் சும்மா தரல, உங்களுக்கு இலவசம் தர்றதுன்றது சும்மா கிடையாது. உங்களை வந்து இலவசம்ன்ற பேர்ல உங்க மேல இவ்வளோ வரிய சுமத்துறாங்க, உங்க ரத்தத்தை குடிக்கிறாங்க. ஏன்னா மக்கள் பேர்ல தான் கடன் வாங்குறாங்க. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கு பின்னாடியும் இவ்வளோ கடன் இருக்கு, அந்த கடனை திருப்பியும் வட்டியா நம்ம கிட்ட வரியா நம்மகிட்ட தான் வசூலிக்க போறாங்க அப்படின்றத தயவு செஞ்சு சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த புரிதல் இல்லாம இருக்கு. அண்ட் அதே மாதிரி எவ்வளோ மோசடி நடக்குது, அரிசி வந்து இப்படி சிந்தி செதறி போச்சு அப்படின்னா அதில் ஒரு 1950 கோடி நஷ்டம்ன்றாங்க. அப்புறம் மின்துறை இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்துட்டு பக்கத்து மாநிலத்திலேருந்து வாங்குறோம், அதில் நாங்கள் இவ்வளோ காசு செலவு பண்ணுறோம் அப்படின்றாங்க. போக்குவரத்து துறையில் 1 லட்சம் கோடி வந்துட்டு நம்ம கடனில் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த கடன் எல்லாம் திருப்பி நம்மக்கிட்ட தான் வரும் அப்படின்றத எளிய மக்களுக்கு அவங்க புரிகிற மாதிரி சொல்லி தயவு செஞ்சு புரிய வைங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான நேரம், மக்களுக்கு கொஞ்சம் விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஒரு புரிதலை கொண்டு வாங்க. நன்றி.